ஆல் வணக்கம். வெல்கம் டு கலிஃபோர்னியா இணையம். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது இங்கே கலிஃபோர்னியாவில் இருக்கிற தமிழ் ஸ்கூலில் நடக்கிற காம்படிஷனுக்கு தான். இங்கே இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ்லாம் இங்கே இருக்கிற ஸ்கூல்ஸில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் அதுக்காக தான் இந்த ஈஸ்ட்வுட் எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். தமிழ் ஸ்கூல் வாலண்டியர்ஸ் எல்லாருமே மார்னிங் 9 மணிக்கு எல்லாமே செக்இன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்களும் செக்இன் பண்ணிவிட்டு உள்ளே வந்தாச்சு. லாஸ்ட் இயரை விட இந்த இயர் இன்னுமே நிறைய கிட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணதை பார்க்க முடிஞ்சுது. இன்றைக்கு இங்கே திருக்குறள், பேச்சு போட்டி, மாறுவேட போட்டி, இந்த 3 காம்படிஷன்ஸ் தான் நடக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் ஆர்ட் காம்படிஷன், கட்டுரை, குறுக்கெழுத்து போட்டி, தமிழ் தேனி, இதெல்லாமே ஆல்ரெடி தமிழ் கிளாஸஸில் அப்பப்போ கண்டக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்போ நம்ம திருக்குறள் காம்படிஷன் நடக்கிற பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். இங்கேயே அங்கங்கே கிரேட் வைஸ் ஜட்ஜஸை அசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம எந்த குறள் சொல்கிறோமோ அதை எழுதியோ இல்லாட்டி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயோ ஜட்ஜஸ் கிட்ட கொடுத்துடணும். ப்ளஸ் எத்தனை திருக்குறள் சொல்கிறாங்க அண்ட் தமிழ் உச்சரிப்பு எப்படி இருக்குது, பிழை இல்லாமல் சொல்கிறாங்களா, இது எல்லாமே பார்த்து மார்க்ஸ் கொடுப்பாங்க. நம்மளால எவ்வளோ திருக்குறள் முடியுமோ அவ்வளோ குறள் சொல்லலாம். மேக்கும் 20 குறள் சொல்லியிருக்கா. திருக்குறள் போட்டி நடந்துட்டுருக்கும் போதே பேரலாக அங்கே ஸ்டேஜில் மாறுவேட போட்டியும் நடந்துட்டுருக்கு. மாறுவேட போட்டி ப்ரீ கிண்டர்லேருந்து 2nd கிரேட் வரைக்குமே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா குட்டீஸுமே ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் திருக்குறள் போட்டியை முடிச்சுட்டு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்காக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிட்டோம். மோஸ்ட்லி எல்லாருமே வீட்டில் இருந்தே மாறுவேட போட்டிக்கு ரெடியாகி தான் வந்திருந்தாங்க. மேக்கோ இந்த இயர் காகம் காஸ்டியூம் போடுறா. ஸோ அது எல்லாத்தையுமே மாட்டிட்டு ரொம்ப நேரம் இருக்க முடியாதுல்ல, அதனால தான் நாங்கள் இப்போ ரெடியாகி நாங்களும் பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டேஜ் கிட்ட வந்தாச்சு. ஆரோக்கிய உணவுகள், ஆரோக்கிய அற்ற உணவுகள் பற்றி பேச போறேன். எனக்கு வால் இருக்கு, மியாவுன்னு நான் கத்துவேன். நான் உங்கள் வீர பங்கை வேலுநாச்சியார். நான் உலக செஞ்சு வந்துட்டேன். நான் தான் உலகத்துல வீரமானவங்க. நான் யார் தெரியுமா? நான் மணிகர்ணிகா ஜான்சன் நாட்டு ராணி. நான் வர மருத்துவர் எல்லாரும் மருத்துவர் மனையில வேலை செய்வாங்க. வணக்கம், நான் தான் வெங்கடேஷ்பா. என்னோட இதயம் தொட்டு சமையலுக்கு இருக்கிறீங்க. நான் யார் தெரியுமா? நான் தான் மகாலட்சுமி. சூரியன் எங்க போதோ, என்ன சூரியன் திசையில போதோ ராஜா பார்ப்பேன். நான் சூரி குறித்து சுடற்கொடி ஆனாய். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் காய் விற்கிற காமாட்சி. காடுனாலே அவங்களுக்கு முதல்ல என்ன ஞாபகத்துக்கு வரும்? பாட்டி சுட்டு வர கதையும் தாகமான காகுதன. நீங்களும் நல்லா அறிவா யோசிக்கணும், ஒன்னா சேர்ந்து வாழணும், பயந்து சாப்பிடணும், அப்புறம் முடியாமலுக்கு உதவி செய்யணும். இதுல முக்கியமா முயற்சி செய்யணும். இதெல்லாம் கிட்ட கத்திக்கிட்டு உங்க வாழ்க்கையில செஞ்சா உங்களுக்கு செல்வமும் சிறப்பும் வந்து சேரும். நான் மரம் பேசுகிறேன். நான் இல்லையா மழை இல்லை. வாரணமாயிரம் சுனவலம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்னது. வாழ்க தமிழ், வளர்க பாரதம். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். ஒரு வருஷமும் நாங்க பாக்குறோம். முன்ன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் குழந்தைங்க வந்து ஜஸ்ட் ட்ரெஸ் மட்டும் பண்ணிட்டு வந்து ஸ்டேஜ்ல நின்னுட்டு போவாங்க. இந்த வருஷம் வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு முத்தாய்ப்பா இருந்த மாதிரி இருந்தது. அத்தனை குழந்தைகளும் அவ்வளவு விஷயத்த ஞாபகம் வச்சு பேசி
ரியலி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வயசுல நீங்க இவ்வளவு வந்து அருமையா ப்ராக்டிஸ் பண்ண எல்லாத்தையும் செஞ்சது ரொம்ப நன்றி. ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் முடிச்சாச்சுங்க. இன் பிட்வீன் ஒரு டீ பிரேக்குக்கு தான் வந்திருக்கோம். கிட்ஸுக்கு குக்கி அண்ட் ஜூஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான குட்டி கேப்பையுமே விடாமல் கிட்ஸ்லேருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் எல்லாருமே கதை பேசிக்கிட்டே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அப்புறம் இந்தியாவிலேருந்துமே ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸும் வந்திருந்தாங்க. அவங்களுமே ஒருத்தர் மீட்டப் பண்ணிக்கிறத பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்தது. அப்புறம் டீ பிரேக் முடித்ததும் நெக்ஸ்ட்டு பேச்சு போட்டிக்கு தான் எல்லோரும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. இதுக்கும் அங்கங்கே கிரேட் வைஸ் ஜட்ஜஸ் அசைன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் டாபிக் தான். ஸோ ஒவ்வொரு கிட்டுமே போயிட்டு ஜட்ஜஸ் கிட்ட பேசிட்டு வர வேண்டியதுதான். தமிழா தமிழா நாளை நம் நாளே, தமிழா தமிழா நாடும் நம் நாடே, என் வீடு தாய் தமிழ்நாடு என்று சொல்லடா, என் நாமம் இந்தியர் என்று என்றும் இல்லடா. இந்த பாட்டு தேசிய கீதம் போல நம்ம அதுக்கு கேட்கும்போது நம்ம எல்லாருக்கும் புல்லரிக்காத ஆட்களே இருக்காங்களா? வணக்கம், நான் உங்கள் ஆர்வம் சேர்ந்தது. நான் வேற குறிப்பிட்ட திருக்குறள், கடவுளே என்று கும்பிட்டாலும் ஆகாத காரியம் நாம் முயற்சியோடு உழைத்தால் அதுக்கான வெற்றி வந்து சேரும். உலகத்துல பல நூறு மொழிகள் பல நூறு வருஷங்களாக இந்த பல நூறு மொழிகளுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் நம்ம புள்ளியே வச்சுக்கூடாது. தெரியாதவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி கற்றுக்க சென்ற இடம் எல்லாம் சிறப்பு. இதை சொல்லி என் நன்றி, வணக்கம். சாதனைகளை செய்திருப்பீர்கள். இங்கிலீஷ் ஸ்கூல்ல இங்கிலீஷ் ஃப்ரெண்ட்ஸ்ட இங்கிலீஷ் அதனால இந்த தமிழ் வார்த்தை கற்றுக் கொடுத்த உங்க பேரண்ட்ஸ்க்கு நம்ம கை தட்டிடலாமா? ஃபைனலி எல்லா காம்படிஷன்ஸுமே சிறப்பாக முடிஞ்சிருச்சுங்க. ட்ராஃபீஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ ஜட்ஜஸ்க்கு தான் வேலையே. எல்லா கிட்ஸுமே அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எல்லா கிரேட்ஸில் இருந்துமே ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் பிளேஸஸ்க்கு ட்ராஃபீஸ் அண்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. கிட்ஸ் கூட சேர்ந்து அவங்க பேரண்ட்ஸுமே ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு கிரேடாக நம்ம கிட்ஸ் எல்லோரும் ப்ரைஸஸ் வாங்குறத பார்க்க போகிறோம். இப்போ நடந்த காம்படிஷன்ஸ் தவிர ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச காம்படிஷன்ஸ்க்குமே சேர்த்து ட்ராஃபி அண்ட் சர்டிஃபிகேட் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. தமிழ் ஸ்கூலோ தமிழ் சங்கமோ நல்லா நடக்குதுன்னா எல்லாரோட சப்போர்ட்னால தான்.
இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் நம்ம பிள்ளைங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு தமிழ் எடுத்துகிட்டு போக முடியும். நம்ம படித்த தமிழை, ஆகச்சிறந்த தமிழ் மொழியை, தாய்மொழி தமிழ், அதை அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு போகணும்னா இந்த மாதிரி நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும், வாலண்டியர் பண்ணணும். பண்ணாதான் தமிழ் ஸ்கூலையோ தமிழ் சங்கத்தையோ அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும். நன்றி, வணக்கம். எல்லாம் லாஸ்ட் 3 வீக்ஸா பயங்கரமா எஃபோர்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்காங்க. ஸோ உங்களோட பலத்த கை கடமை செஞ்சுருங்க. இவங்க எல்லாரும் தான் இன்றைக்கி நடந்த காம்படிஷன்ஸோட ஜட்ஜஸ். எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சாங்க. ஈவெண்ட் ரொம்பவே சூப்பராக போச்சுங்க. அட்மின்ஸ் அண்ட் வாலண்டியர்ஸ் எல்லாருமே அவ்வளோ அழகாக பிளான் பண்ணி ஆர்கனைஸும் பண்ணி ரொம்பவே சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டாங்க. அப்புறம் எல்லாருமே ஒரு 1:30 கிட்ட லஞ்ச் சாப்பிட போயாச்சு. எல்லாமே வெஜ் ஐட்டம்ஸ் தாங்க, ஆனாலும் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே அப்படியே சாப்பிட்டுட்டு ஒவ்வொருத்தவங்களாம் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
இங்கே இருக்கிற நம்ம குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி இங்கிலீஷில் பேசுகிற சுச்சுவேஷன்ஸ் தான் நிறைய இருக்கும். அப்படி தமிழே பேச முடியாமல் இருக்கிறப்ப இந்த மாதிரி திருக்குறள், பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, தமிழ் தேனி இந்த மாதிரி காம்படிஷன்ஸ்க்கு எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுங்கிறதே அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பெரிய விஷயம். அதுக்காக அவங்க கூட சேர்ந்து அவங்கள என்கரேஜ் பண்ணி ஹெல்ப் பண்ணுற பேரண்ட்ஸையும் நம்ம பாராட்டியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த நாட்டில் இருந்தாலும் நம்மளோட தாய்மொழியை நம்ம குழந்தைங்க கற்றுக்கணும், எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்மளோட தமிழ் ஆர்வலர்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்களோட ஒர்க், பர்சனல் லைஃபுக்கும் மத்தியில் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ எஃபர்ட் போட்டு தமிழ் ஆர்வத்தை இன்னும் என்கரேஜ் பண்ணுற விதமாக இந்த மாதிரியான காம்படிஷன்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணி அதுக்காக ப்ரைஸஸுமே கொடுக்குறாங்க. நம்மளோட சின்ன வயசில் நமக்கு இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே கிடச்சிச்சு. ஆனால் நம்மளோட குழந்தைங்களுக்கு நம்மளாக தான் க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த வகையில் நம்மளோட வாலண்டியர்ஸ் எல்லாரையுமே அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணுங்க. அப்புறம் நாங்களும் சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய், டாட்டா. இணைந்தமைக்கு நன்றி. மீண்டும் இணைவோம்.